பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயராலே அவன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை ஆண்டவர் காண்பதற்கான கிருபையை நமக்கு அளித்தார், பாதுகாப்பு அளித்தார், நமக்கு நல்ல விதமான ஒரு வெள்ளனையும் தந்தார். இந்த நாளில் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய வார்த்தை அது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 10வது அதிகாரத்துல 3வது வசனம். நாங்கள் மாம்சத்திலே நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் மாம்சத்தினுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் எங்களுடைய போர் அது மாம்சத்தின்படி அல்ல. எங்களுடைய பெலன் எதன் மூலமாக இருக்கிறது என்று சொன்னால் அது மற்ற எல்லாத்தையும் நிர்மூலமாக்கக்கூடிய தேவ பலனால் இருக்கிறது. எங்களுடைய பலன் அது தேவ பலன். சுவாசிக்கிறீங்களா? ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, தேவனோடு கூட நாம் இசைந்திருக்கின்ற வேளையில, தேவனை நாம் பிடித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில, தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே ஆதாரமாக வைத்துக் கொண்டிருக்க வேளையில உங்களுடைய பலம் அது மாம்சத்தின்படி அல்ல, தேவ பலனோடு கூட இருக்கிறது. அவர் உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது அசாத்தியங்கள் சாத்தியமே. அழகான வார்த்தைகள் தானே? அசாத்தியங்கள் எல்லாம் சாத்தியமாயிரும். ஏன்னு சொன்னால் நாம் யாருடைய பலத்தினால் நினைக்கிறோம்? தேவனுடைய பலத்தினால. கோலியாத் மிகப்பெரிய ஆயுதங்கள், மிகப்பெரிய வாள், மிகப்பெரிய கேடயம், தலையை நல்ல பாதுகாப்போடு மார்க்க வசங்கள் எல்லாம் போட்டிருந்தான். ஆனால் தாவீது போகும்போது கையில கவனோட போனாரு. அப்ப கோலியாத் சொன்னா, நான் என்ன நாயா, கல்லோட வர்ற, கவனோட வர்ற? அப்பதான் தாவீது சொன்னார், நீ நிந்திக்கிற, நீ தூசிக்கிற தேவனுடைய பலத்தோடு நான் வருகிறேன். அதுதாங்க தேவ பலன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லலாமா? அந்த பலத்தோடு கூட நாமும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தேவனை மறுதலிக்காமல், சொல்லுங்க, தேவனை மறுதலிக்காமல் அவரின் பக்கத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்கிற அந்த விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கின்ற வேளையிலே அவர் செய்யக்கூடிய மகிமையான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நம்ம சும்மா இருக்க வேண்டியதான் நம்ம வேலை. சுவாசிக்கிறீங்களா? அதுக்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவரை பிடித்துக் கொண்டு அவரை மறுதலிக்காமல் அவரோடு கூட நாம் வாழ்கின்ற வேளையில மாம்சத்தின்படி நாம் போர் செய்கிறவர்களாக அல்ல, தேவ பலத்தினால எல்லா காரியங்களும் நம்மளால மேற்கொள்ள முடியும். சுவாசிக்கிறீங்களா? வாங்க ஜெபிக்கலாம். நேசிக்க நண்பர்களை கூட நேசிப்போம். வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாக அல்ல, நாங்கள் எங்களோட தேவ பலத்தோடு கூட நாங்கள் நிற்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமாண்டவரே, எந்த சூழ்நிலையிலையும் உம்மை நாங்கள் மறுதலித்து விடாதபடி, ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் உம்மை மறுதலித்து விடாதபடி தேவ பலத்தோடு கூட நாங்கள் எல்லா காரியங்களும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நீங்க தரும்படியா ஜெபிக்கிறோம். மாம்சத்தின்படி அல்ல, தேவ ஆவியினுடைய பலத்தின்படி. ஆமாண்டவரே, அதன்படி நாங்கள் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள எங்களை பலப்படுத்திருக்கிறீங்க, எங்களுக்கு தைரியம் சொல்லி இருக்கிறீங்க, எங்களை பாதுகாத்திருக்கிறீங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பிடித்துக் கொண்டு ஓட தேவபலன் அளிக்க வேண்டுமாய் நீங்கள் நாதரும் அருமை ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.